Hi friends, welcome to our channel YouTube Nayagan. So recently நம்ம வீடியோ போட்டிருந்த மாதிரி சேனல் நேம் யூடியூப் நாயகன் சேஸ் பண்ணி ஸோ அகெயின் யூடியூப்ல மூவி ரிவ்யூஸ்லாம் ரெசியூம் பண்ணலான்னு இருக்குன்ட்டு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இப்போது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன டியூட் மூவி. ஸோ டியூட் தெரிஞ்சிருக்கும் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜன், சரத்குமார் சார் வச்ச படம். ஸோ நீங்கள் ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனும் மமிதா பைஜும் கசின்ஸ். ஸோ பிரதீப்போட மாமா பொண்ணு தான் மமிதா பைஜு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபீலிங்ஸ், ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஃபீலிங்ஸ் என்ன, இந்த மாமா பொண்ணுக்காக இவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறார். ஸோ இவர் அவர் மேலே இருக்க ஃபீலிங்ஸ்க்காக அவர் மேலே இந்த சின்ன வயசுலேருந்து நம்ம ஒன்றா வாழ்ந்துருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த மாமா பொண்ணு அப்படி சின்ன வயசுல கூடயே வளர்ந்த மாமா பொண்ணுக்காக என்னென்ன பண்ணுறாரு, அது இந்த என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு தான் கதை. அது ஏன் பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாரு, கடைசி என்ன ஆகுது அப்படின்னு தான் ஒன் லைன் ஸ்டோரி. இது என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், எனக்கு பிடிச்சது எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்றத ஷேர் பண்ணலாங்க இந்த ரிவ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பற்றி பேசிடலாம். பாசிட்டிவ்ஸ் போது ஃபஸ்ட்டு அகெயின் இப்போ நீங்கள் லவ் டுடே டிரைவர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் மெயின் பாசிட்டிவ் பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ அதே மாதிரி இதுலேயும் மெயின் பாசிட்டிவ் பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ அவருடைய அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் மெயின் பாசிட்டிவ் படத்தை. ஸோ எப்படி டிராகன்லேயும் லவ் டுடேல ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அதுதான் அங்கே பாசிட்டிவாக இருந்துச்சோ, அந்த ஃபன் எலமெண்ட்ஸுக்கும் ஒரு ஃபன் எலமெண்ட்ஸுக்கும் என்டர்டெய்னிங்க்கும் அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes சீக்வன்ஸில் அவர் பண்ணுறது கலாட்டா அந்த இதெல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது, அதெல்லாம் வந்து என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி படம் ஃபுல்லாக வந்து அவர் ஜாலியாக பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எமோஷனலாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி இந்த ஃபன் மூமெண்ட்ஸ் தான் இந்த லவ் டுடேல அந்த ட்ராகன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு விரிச்சு பார்க்கறது, அந்த ஃபேஷியல் வாய் எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், ஸோ அதெல்லாம் சேம் சிமிலராக இருக்குது. பட் வந்து அதுதான் ஒர்க் அவுட் ஆகி இந்த படத்துலையுமே. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் அண்ட் மமிதா பைஜு. மமிதா பைஜு தான் படத்தை ஹீரோயின். இங்கே பிரேமோலில் பார்த்துருக்காங்க, மமிதா பைஜு தான் ஹீரோயின். படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ ஸ்கோப் வைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் பிரதீப் ரங்கன் இருக்கிறதுனால இங்கே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும்போது ஸோ இவங்களுக்கும் அப்படியே ஸ்கோப் அதை தவிர தனி சீன்ஸாக பெருசாக இல்லை. பட் கூடுதலும் நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பிரதீப் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அவங்க எமோஷனல் சைடு பார்ப்போம் அப்படின்ட்டு. 2-3 எமோஷனல் சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அண்ட் ஃபன் சீன்ஸுமே சில பிரதீப்போட ஒரு ஃபன் சீன்ஸாக இருக்கட்டும், இன்டர்வல் சில சீன்ஸாக இருக்கட்டும், ஸோ சில சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கொடுத்த ஒர்க்காக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் தான். சரத்குமார் சார் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா மூவிஸ்லேயும் வந்து ஒரு கோட் சூட் போட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாவோ இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவோ, இப்போ 3 BHK பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சோகமான அந்த மாதிரியே காட்டியிருப்பாங்க. அவர் வயசான மாதிரியும் சோகமாகவே காட்டியிருப்பாங்க. பட் இதில் நமக்கு தெரிஞ்ச இந்த நாட்டாமை படத்துலையும் சூரியவம்சம் படத்துலையும் தெரிஞ்ச அந்த வண்டி சரத்குமார் சார் பார்த்துருக்கோம். ஒரு வேஷ்டி தட்டை போட்டுட்டு நம்ம அந்த ஐயா படத்தை அந்த என் கேரக்டர் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான சரத்குமார் சார் பார்க்குறோம். எனர்ஜெட்டிக் மட்டும் இல்லை, ஃபுல் ஃபன் மோடில் இருக்காரு. நார்மலாக அது மாதிரி ஜஸ்ட் ஒரு ரிஜிட்டாக அப்படி இல்லாமல் ஃபுல் ஃபன். இப்போ பிரதீப் ஃபன் பண்ணனா பிரதீப்பை விட இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இவர் ஃபன் தான் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா டேரக்டர் கீர்த்தீஸ்வரன். ஸோ அவருக்கு டெபியூட் படம், ஃபர்ஸ்ட் படம் தான் இருக்குது. ஸோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இப்போ புது ஸ்டோரி இது இல்லை. ஒரு ஃபன் படத்துக்கு என்ன தேவையோ, ஃபன் என்டர்டெயினருக்கு என்ன தேவையோ அதே ஸ்டோரி தான் சாரி. பட் அந்த ஸ்க்ரீன் பிளேயர் எப்படி காட்டுறோம் அப்படின்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராகனும் லவ் டுடே ஜெயிச்சது. ஸோ அதை இவர் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு பண்ணியிருக்காரு. அப்புறமே ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே நல்லா ஃபன் மூட்லேயே போயிட்டு இருக்கு படம். அங்கங்கே கொஞ்சம் எமோஷனலாக எட்டி பார்த்தாலும் பட் படம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியாக போகும். இன்டர்வல் பிளாக் வந்து நல்லா எப்படி ட்ராகன்லாம் இன்டர்வல் எப்படி ஒரு மாதம் ஒரு சூப்பராக இருந்ததோ அது மாதிரி ஒரு இன்டர்வல் வச்சு முடிச்சிருக்காரு. ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்த ஸ்க்ரீன் பிளே வச்சு நல்லா பண்ணியிருக்காரு அவர். ஸோ அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் தனியாக ஸ்டாண்ட் அவுட்டாக எனக்கு எதுவும் தெரியல. பிகாஸ் எல்லாம் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவாக இருக்கட்டும், அந்த எடிட்டிங் டீமாக இருக்கட்டும், டெக்னிக்கல் டீம் எல்லாருமே வந்து அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா சாய் அபயங்கர், நிறைய ஆல்பம் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் தான் மியூசிக். சாங்ஸ் வந்து நல்லா லைக் இது படத்துக்கு இந்த படமே பார்த்தீங்கன்னா ஜென்சி அந்த லவ் பேசும்போது ஸோ இந்த ஜென்சி மியூசிக் டேரக்டர் மாதிரி கரெக்டாக இதே தேவையாக கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் டெஃபரெண்டாக ஒர்க் ஆகிருக்கு. பிஜிஎம் வந்து அதுக்கான ஸ்கோப் பெருசாக படத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் படத்தோட பாசிட்டிவ்ஸ். படத்தில் எனக்கு எது செட் ஆகலை அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப்ல அவங்க வந்து இப்போ நீங்கள் ட்ராகன் லவ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 minutes தான் உங்களுக்கு எமோஷனலாக கொஞ்சம் கொண்டு போயிருப்பாங்க. லாஸ்ட் 30 minutes கிட்ட தான். பட் இது வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்தே அவங்க எமோஷனல் அந்த கொஞ்சம் சீரியஸ் டோனை கொண்டு போனதுனால அந்த ஃபஸ்ட்டு இன்டர்வல் வச்சு ஃபன் வந்து செகண்ட் ஹாஃப் மிஸ் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் ட்ராகிங்காகவே இருந்தது படம். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணிதான் பெட்டராக ஒர்க் ஆகிருக்கும் அது.
மேபி இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக கொஞ்சம் ரிலேட்டபிளாக கொஞ்சம் லாஜிக்காக எடுத்துக்கலாம். ஸோ லாஜிக்குமே இன்னொரு பிரச்சனை. பிகாஸ் தெரியும் இந்த ஃபன் என்டர்டைனர்லாம் லாஜிக் இப்போ இஷ்யூஸ் இருக்கும், அதுதான் இங்கே இருந்துச்சு. ஸோ அடுத்த பட்சம் பார்த்தீங்கன்னா படத்தை கிளைமேக்ஸ். ஸோ கிளைமேக்ஸாக அந்த லவ் டுடே டிராகனையும் பூஸ்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த எமோஷனல் தான் என்னதான் என்டர்டெய்னிங்காக பண்ணாலும் எமோஷனல் தான் அந்த கரெக்டாக அந்த எமோஷனல் அந்த கோர் தான் வந்து அதை எலிவேட் பண்ணி விட்டது. ஸோ அந்த கிளைமேக்ஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வந்து ஸோ படம் செகண்டாக போயிட்டு இருக்கும்போது ஓகே கிளைமேக்ஸ் எப்படி முடிப்பாங்கன்ற ஒரு ஈகர்னஸ் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த ஈகர்னஸை கிளைமேக்ஸ் டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் ரொம்ப யூஸ்வலாக இருந்தது. ஸோ அண்ட் இன்னொரு பார்த்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பெருசு ஸ்கோப் இல்லை. ஸோ படம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரதீப், மமிதா, சரத்குமார் இன்னும் 2 கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ பரிதாபங்களோட டிராவிட் சார் பண்ணியிருக்காரு, அவருக்கு இன்னும் ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். மேபி இன்னும் கொஞ்சம் பிகாஸ் லவ் டுடே அது அகைன் சொல்கிறேன், லவ் டுடே டிராகன் ஜெயிச்சதுமே அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் ராதிகா மேமாக இருக்கட்டும், மிஷ்கின் சாராக இருக்கட்டும், ஸோ அது மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர் அங்கே பேசிச்சு. ஸோ அது மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் இங்கே ஸ்டாண்ட் அவுட்டாக இல்லைன்னு தோணுச்சு. ஸோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் கேஷ் பெட்டராக பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு மிச்சம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் தான் படத்தில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஸோ தீபாவளி எனக்கு ஒரு ஃபன் என்டர்டெயினர் பார்க்கணும், ஒரு ஃபேமிலியோட போய் நான் ஃபேமிலியோட போய் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் இந்த படம் மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் மீன்ஸ் லைக் ரொம்ப லேட் ஆகும். இப்போ 18 to 28 ஒரு 16 to 28லாம் அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அண்ட் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன லவ் பற்றி பேசினாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே ஃபன்னானதுனால ஒரு ஃபேமிலியோட போனீங்கன்னா டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப யோசிக்காமல் லாஜிக் தான் பார்க்காம நீங்கள் ட்ராகனோ லவ் பிடிச்சிருந்தா ஒன்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டாக வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ட் பண்ணாது. அட்லீஸ்ட் லைக் மூவி ரவர்ஸ் ரொம்ப கண்டென்ட் ஓட பார்ப்பா அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் செகண்டாக கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம். பட் வந்து இந்த படம் ஃபன் என்டர்டெய்னர் அந்த மைண்ட் செட் நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக ஒன்ஸ் பார்க்கலாம் படம். ஸோ ஒன் டைம் டெஃபினட்டாக பார்க்கலாம் அந்த படத்தை. ஸோ இதுதான் டியூட ரிவ்யூ. ஸோ பாருங்கள், தீபாவளிக்கு படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இல்லையா கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ் ஃபார் ஆல். தேங்க்யூ.